பெருந்தலைவர் மறைந்த போது எப்படி இருந்தது? மறைஞ்ச பிறகு நாங்க அப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தலைவர் மூப்பனாரோட ஒரு அசோசியேஷன் உண்டு. தலைவர் மூப்பனார் அப்போ எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காஸ்மாபாலிட்டன் கிளப்ல தான் தங்கியிருப்பார். அவர் அப்போ தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் தலைவர். தஞ்சை மாவட்ட தலைவருங்கிறது மட்டும் இல்லாமல், பெரியவர் வீட்ல அவர் தான் ஒரு ஒரு மரியாதைக்குரிய தலைவர். அவர கேட்டு தான் எல்லாம் செய்வாங்க. ஏன்னா தலைவருடைய வீடு வாங்குனதே அவருடைய பேருக்கு தான் ம். தான் வீடு வாங்குனாங்க. ஸோ தலைவர் மூப்பனார் டுக் எ ஸ்டாண்ட். மெர்ஜர் ஆயிடலாம். அப்போ பி. ராமச்சந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அவர் எங்களோட வரல. அவர் டுக் அன் ஆப்போசிட் ஸ்டாண்ட். அவர் ஜனதாவிலே இருந்துடலாம்னு சொன்னாரு. ஸோ நாங்கெல்லாம் மூப்பனாருடைய ஃபாலோவர்ஸ். அதனால நாங்க தலைவர் மூப்பனாரை ஃபாலோ பண்ணி எல்லாரும் காங்கிரஸ்ல இணைஞ்சிட்டோம். அது பிறகு தொடர்ந்து மூப்பனாரோட பயணம். அவருடைய நான் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்போ, நான் தான் ஃபவுண்டர் ஜெனரல் செக்ரட்டரி. ஆமா. அதை பதிவு பண்ணும்போது என்ன தான் பதிவு பண்ணாங்க. ஸோ தலைவர் மூப்பனாரோட ஒரு லாங் டிராவல். அது ஓரளவுக்கு தலைவர் காமராஜருடைய சாயலே பார்த்த மாதிரி இருக்கும். ஆமா. அவர் கூட இருக்கிறது. ஸோ அவரும் ஒரு ஒரு கண்ணியமான ஒரு அரசியல். அதாவது அவர் ஒரு பெரிய பணக்காரர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனா அந்த பணக்காரத்தனம்னு சொல்லுவாங்க பாருங்க. கரெக்ட். அது அவர்ட்ட 1% கூட இருக்காது. ரொம்ப எளிமையா அதாவது தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளவு எளிமையா இருப்பாரு. ஆனா யாருக்கும் கொடுக்கும்போது பாருங்க அள்ளி கொடுப்பாரு. யாருக்காவது உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அப்படி அடிக்கடி அப்படி முடிவு எடுப்பார் அவரு. அதை கொடுக்கும்போது யோசிக்காம கொடுப்பாரு. ஆனா அவருடைய சொந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போடுற செப்பல் ₹4 தான் இருக்கும். இப்போ டெல்லியில் அவர் ரூமை போய் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் அவருடைய வீட்டை தான் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டார். த ஹவுஸ் விச் வாஸ் அலாட்டட் ஃபார் ஹிம் தட் வாஸ் கிவன் டு த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஃபார் ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ இவர் இவ்வளோ ரூம் தான். இதுக்குள்ளே தான் ஒரு காட் போட்டு உட்காந்துருப்பார். ஒரு சின்ன வரவேற்பார். அங்கே யார் வந்தாலும் அங்கே தான் பார்க்கணும். அந்த மாதிரி லைஃப். ரொம்ப மனிதாபிமானம் உள்ள தலைவர். எதிர்கட்சியிலையும் சரி, மற்ற கட்சியிலையும் சரி, யாரும் உதவின்னு தேடி வந்துட்டாங்கன்னா செய்ய. திருமாவளவனை அவ்வளவு நேசிப்பார் அவர். திருமாவளவன் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல திண்டுக்கல்ல மாட்டிக்கிட்டார். அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டினோடனே முதல் தகவல் தலைவருக்கு தான் கொடுத்தாங்க. தலைவர் உடனே இங்கிருந்து ஆள் அனுப்பிச்சு திண்டுக்கல்ல உள்ள மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கொண்டாந்து அவரை மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் அவரே தான் பார்த்தார். அந்த மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர். உங்களுக்கு பாலிட்டிக்ஸில் அவருக்கு இந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் இல்லை. தலைவர் சிஎம் ஆகித்தான் ஆகணும், பிரதமர் ஆகித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தால் தான் அரசியலில் நீங்கள் அவங்க தான் வாய்ப்புகள் வந்த போதும் கூட அவர் அதை அதுக்கு ஒரு முனைப்பு எடுக்கல.